Good evening to all. This is Rajakali Thomas from Benevolent IAS Academy. This is second video for Indus Valley Civilization. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோட முதல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்ல. பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 and 2 ஃபோக்கஸ்டாக வீடியோ இருக்கும். ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன, அதோட ஆரிஜின்லேருந்து அதை எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க, யார் யார் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸை எக்ஸ்கவேட் பண்ணாங்க, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் நகரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இது செகண்ட் வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மாதிரியான கால்நடைகள் பற்றின அறிவு இருந்தது, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் இருந்தது, அணிகலன்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, உலோகங்கள் பற்றின அறிவு, அவங்களோட கட்டிடக்கலை எப்படி இருந்தது, அவங்கள பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸை சொல்கிறதா இந்த வீடியோ. இந்த வீடியோ செகண்ட் வீடியோ. இதோட இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முடியுது. ஓகேங்களா? ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் உங்களுக்கு திட்டமிட்ட இரண்டு பகுதிகள் இருந்தது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நகர அமைப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு வந்து சிட்டாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேல் நகர அமைப்பு வந்து மேற்கு பகுதியிலையும் கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதியிலையும் இருந்தது. ப்ளஸ் வந்து மேல் நகர அமைப்பு வந்து உயரமானது, கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து களிமண் மீது, ஓகேங்களா, உயரமான ஏதோ ஒரு மேடு மேல களிமண் மேல வந்து கட்டியிருப்பாங்க, உயரமானது. ஓகேங்களா? இதுவே கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா சற்று தாழ்ந்த உயரமா இருக்கும். மேல் நகரத்தை விட இது தாழ்ந்த உயரத்தோட கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பரப்பளவு அதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமா இருக்கும். மேபி பொதுமக்கள் வசிக்கிற இடமா இது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் நகர அமைப்பு வந்து சிட்டாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது தவிர மொஹஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ அப்படின்ற நகரமே ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்றத மொஹஞ்சதாரோவே சொல்லுவாங்க. ஒரு மேடை மீது நல்ல திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் தான் இந்த மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? கோட்டை பகுதி வந்து எப்பவுமே கொஞ்சம் தாழ்வான பகுதியா இருந்திருக்கு. குளியல் அறையெல்லாம் பாத்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க வந்து செங்கற்கள் பாத்தீங்கன்னா சுடாத செங்கற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. இது தவிர சூரிய ஒளியில உலரப்பட்ட செங்கற்களையும் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. கழிவுநீர் வடிகாலாம் சரியா வச்சிருப்பாங்க. வீடுகளோட மேல் தளங்கள், படிக்கட்டுகள் இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளோர்ஸ் வந்து அவங்களோட வீடுகளில் இருந்திருக்கலாம், மேல் தளங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு வீட்லயும் வீடு சுத்தி நிறைய அறை, அதுக்கு முன்னால வந்து முற்றம் இருக்கிற மாதிரியான வீடு டிசைன் பண்ணிருக்காங்க. கோட்டை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கு என்னெல்லாம் அமைப்பு இருக்குமோ அது அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால மேபி கோட்டை பகுதிகளில் பொதுமக்களோ மக்கள குறிப்பிட்ட சிலர் மட்டும் அந்த கோட்டை பகுதியில தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர மொஹஞ்சதாரோ பாத்தீங்கன்னா சேமிப்பு கிடங்கு இருந்ததுக்கான எவிடன்ஸும் இருந்திருக்கு. ஓகேங்களா? சிறப்பம்சங்கள் சிந்து வெளிநாகரிகத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பான நகர திட்டமிடலும் அதோட கட்டிடக்கலை வேலைப்பாடு தான். மோஸ்ட்லி எல்லாமே பாத்தீங்கன்னா அரண்களால பாதுகாக்கப்பட்ட தன்மையோட, அதாவது எல்லாமே கோட்டை சுவர்களோட பாதுகாக்கப்பட்ட தன்மையோட இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சங்குதாரோ போட்டிருக்கும். அது வந்து கோட்டை சுவர் அற்ற இடம், பலப்படுத்தாத இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே அரண்களால பாதுகாக்கப்பட்ட தன்மையோட இருந்திருக்கு. தெருக்கள் சந்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. கழிவு நீர் வசதி இருந்திருக்கு. சோ இத்தனையும் இருக்கணும் அப்படின்னா அது மேபி கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் அது இருந்திருக்கணும் அப்படின்றதுனால தகுந்த குடிமை அதிகாரிகளோட கீழே இந்த திட்டமிடல் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. கட்டுமானத்துக்கு சுடாத செங்கற்கள், சுண்ணாம்பு சாந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிரிட் ஷேப்ல சட்டக வடிவமைப்புல இருக்குது. அந்த தெருக்கள் சந்துக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெருவும் முக்குல ஒரு செங்கோண வடிவத்துல வெட்டுற மாதிரி 90 டிகிரி வெட்டுற மாதிரியான தெருக்கள் சந்துக்கள் வந்து இருந்திருக்கு. நகரங்கள் கிரிட் ஷேப்ல சட்டக வடிவமைப்பு, கழிவுநீர் வடிகால்கள் கூட ஒரு திட்டவட்டமான ஒழுங்குட கட்டப்பட்டிருக்கு. ஏன் கழிவுநீர் வடிகால் பாத்தீங்கன்னா திடக்கழிவு தனியா, திரவ கழிவு தனியா, திடக்கழிவு ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற மாதிரி, திரவ கழிவு ஓடுற இடத்துல ஒரு தட்டையான செங்கற்களை கொண்டு மூடுற மாதிரியான ஷேப்ஸ் வந்து கழிவுநீர் வடிகால்ல இருந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்க தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் அவங்க எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த கழிவுநீர் வடிகாலை யோசிச்சாலே தெரியும். வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா சேற்று மண்ணால செங்கற்கள் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. கழிவுநீர் வடிகால், குளியலறை, பெருங்குளம் இந்த மாதிரி தண்ணீர் பயன்படுத்துற ஏரியால எல்லாம் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. வீடுலாம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்கள், அதாவது அது மேல படிக்கட்டு இருக்கிறத வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட ஃப்ளோர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடைகள், அளவீடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. மொஹஞ்சதாரோல சேமிப்பு கிடங்கு இருந்ததுன்னு சொன்னோம். இது தவிர பெருங்குளம், தானிய களஞ்சியம் இந்த மாதிரி சொல்லுவோம். பெருங்குளம் அப்படின்னா குளம் அப்படின்றது மொஹஞ்சதாரோ அப்படின்னா ஹரப்பால இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேர்ல மென்ஷன் ஆயிருக்கும் பெருங்குளம். ஓகேங்களா? கிரேட் பாத்னு சொல்லுவாங்க. சோ பெருசா இருக்கிற அந்த குளம் வந்து மொஹஞ்சதாரோலையும், ஹரப்பால வந்து தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ பெருங்குளம்னாலே மொஹஞ்சதாரோ தான். பெருங்குளம் அப்படின்னா அது குளிக்கிற மாதிரியான ஒரு இடம். ஓகேங்களா? அதோட தரை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தார் அப்படின்ற பிட்டுமன் கொண்டு பூசியிருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு தனி டேங்க் கட்டினாலே நம்ம என்ன பண்ணுவோம், சுத்தி உள்ள சுவரா இருக்கட்டும், ஃப்ளோரா இருக்கட்டும், தண்ணி போகாத மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். சோ அதே மாதிரி அவங்களும் தரை வந்து தண்ணீர்
போகாம இருக்கணுன்றதுக்காக இயற்கை தாரை வச்சு அப்படின்ற விட்டுமனை வச்சு பூசிருக்காங்க. பிளஸ் சுத்தி உள்ள சுவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிப்சம் செறிந்து சுண்ணச்சாந்தால் வந்து பூசிருப்பாங்க. ஓகேங்களா, ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் பூசி அவங்க தண்ணீர் புகாத மாதிரி செஞ்சிருப்பாங்க. குளத்தோட 4 பக்கத்துலயும் நடைபாதை இருக்கு, சுத்திலும் நடக்கிற மாதிரி இருக்கு. இது தவிர வடக்கு தெற்கு பக்கத்துல படிக்கட்டுகள், சுத்திலும் நடந்தாலும் வடக்கு தெற்கு பக்கத்துல படிக்கட்டுகள் இருக்கும், இறங்கி உள்ள போய்க்கலாம். நடைபாதைக்கு அருகே பல அறைகள், ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக பல அறைகள் இருக்கிற மாதிரியான ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, இது தவிர வேஸ்டான தண்ணி, கழிவு நீர் எல்லாம் வந்து வெளியில போற மாதிரியான, குளிக்க அழுகாகிற தண்ணி வெளியில போகிற மாதிரியான வசதிகளும் இருக்கு. சோ இந்த பெருங்குளத்தை பார்க்கும்போது மேபி பழைய காலத்துல சடங்குகளுக்காக கூடிய நீராடல் நிகழ்வுகளுக்காக இந்த பெருங்குளம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ பெருங்குளம் அப்படின்றது மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, சோ தரை வந்து சுண்ணச்சாந்து, ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்து வந்து சுற்றியுள்ள சுவர்களும், தரை வந்து இயற்கை தாராலையும் பூசப்பட்டிருக்கு. சோ பொருளாதார உற்பத்தி ஹரப்பா மக்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதன் மூலமா அவங்களோட எக்கனாமிக்கல் சோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, மேபி வேளாண்மை, கைவினைப் பொருட்கள், உலோகங்கள் தயாரித்தல், இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் மூலமா அவங்களுக்கு பொருளாதாரம் செழித்தோங்கி இருந்திருக்கு. வேளாண்மை தான் அவங்களோட ஆதாரம். பாத்தீங்கன்னா வேளாண்மையில என்ன மாதிரியான அவங்க தானியங்கள் பயிரிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, அவரை வகைகள், குண்டைக்கடலை, எள், திணை வகைகள், இந்த மாதிரியான தானியங்களை வந்து அவங்க பயிரிட்டு இருக்காங்க. இரட்டை பயிரிடன்னு சொல்லுவாங்க. அதாவது இருபோகம், வருஷத்துக்கு 2 தடவை வந்து பயிர் செய்யற மாதிரி இரட்டை பயிரிடலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. உழுறதுக்கு கலப்பை பயன்படுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த மர கலப்பை வந்து காலிபங்கன்ல இருந்து கிடைச்சதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இது தவிர உழுத நிலங்களும் காலிபங்கன்ல எவிடன்ஸ் இருக்கு. சோ மக்கள் வந்து சிந்துவெளி மக்கள் நிலத்தை உழுதிருக்காங்க, கலப்பை யூஸ் பண்ணி உழுதிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ்ல காலிபங்கன்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, பாசனத்துக்கு கால்வாய் கிணறுகளை அவங்க பயன்படுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் த எக்கனாமிக்கல் சோர்ஸ்க்கு வேளாண்மையை அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளை அவங்க எப்படி பழக்கப்படுத்தினாங்க அப்படின்னா, மேய்ச்சல் அவங்களுக்கு முக்கியமான தொழிலா இருக்கு. செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி இதெல்லாம் வளர்த்திருக்காங்க. மாடு இல்லையா அப்படின்னு கேட்டா மாடும் இருக்கு. சிந்துவெளி மக்களோட மாடு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகு அப்படின்னு சொல்லுவாங்க. செகுனா அந்த மாடு வந்து பெரிய உடல் அமைப்பு கொண்ட ஒரு மாடா இருக்கும். ஓகேங்களா, அந்த பெரிய உடல் அமைப்பு கொண்ட செகு மாடுகளை பத்தின எவிடன்ஸ் வந்து நிறைய முத்திரைகள்ல காணப்படுது. அதை வச்சு அங்க செகு டைப் ஆஃப் மாடுகளும் இருந்திருக்கு. ஆடுலையும் செம்மறியாடு, வெள்ளாடு, செகு மாடு, கோழி இதெல்லாம் இருந்திருக்கு. எருமை, பன்றி, யானை குறித்த அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. சிந்தவெளி மக்களுக்கு இல்லை அப்படின்னா குதிரை இல்லை. ஓகேங்களா, குதிரையோட எலும்பு ஒரே ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும் சொல்லிட்டா, பட் ஆனா குதிரை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உணவு பாத்தீங்கன்னா மீன், பறவை, இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டிருக்காங்க. இது தவிர காட்டு பன்றி, மான், முதலை இதெல்லாம் அவங்களுக்கு இருந்ததற்கான எவிடன்ஸ் ஹரப்பால அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, குதிரை இல்லை, பெரிய உடலமைப்பை கொண்ட செகு டைப் ஆஃப் மாடுகள் இருந்ததற்கான எவிடன்ஸ் முத்திரைகள்ல கிடைச்சிருக்கு. கைவினை தயாரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மணிகள், அதன் மூலமா நிறைய அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட கைவினை தயாரிப்பு. பட் இந்த அணிகலன்கள், மணிகள்லாம் செய்யறதுக்கு நிறைய உலோகங்கள் மாதிரியான கல்லு இது எல்லாமே அவங்க பயன்படுத்திருக்காங்க. சங்குல செஞ்சிருக்காங்க, உலோகத்துல செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, எதுல எல்லாம் செஞ்சிருக்காங்க கீழே போட்டிருக்காங்க. சங்குல வளையல் செஞ்சிருக்காங்க, உலோக வேலைகள் நிறைய செஞ்சிருக்காங்க. கார்னேலியன் அப்படின்னு எனப்படுற சிவப்பு நிற மணிக்கற்கள். ஓகேங்களா, அதை வச்சு அவங்க கைவினை பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க. கார்னேலியன் எனப்படுவது சிவப்பு நிற மணிக்கற்கள். இதை தவிர ஜாஸ்பர், படிகக்கல் என அழைக்கப்படும் கிறிஸ்டல், நுரைக்கல் என அழைக்கப்படும் ஸ்டீடைட் கல், இதையெல்லாம் வச்சு அவங்க அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க. இது தவிர செம்பு, வெண்கலம், தங்கம், உலோகங்கள், சங்கு, பீங்கான், சுடுமண் இது எல்லாத்திலையும் அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இங்க வந்து கார்னேலியன்ல குதிரை இல்லைன்னு சொன்ன மாதிரி சிந்துவெளி மக்கள்கிட்ட இரும்பும் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து வெண்கல காலம். ஓகே, கார்னேலியன் சிவப்பு நிற மணிகற்கள், கிறிஸ்டல், படிகக்கல், ஜாஸ்பர், நுரைக்கல் எனப்படும் ஸ்டீடைட், செம்பு, வெண்கலம், தங்கம், உலோகங்கள், சங்கு, பீங்கான், சுடுமண்ல கூட அவங்க அணிகலன்கள் செஞ்சு பயன்படுத்திருக்காங்க. அணிகலன்களையும் அவங்க நிறைய டிசைன்ஸ், எண்ணற்ற வடிவமைப்பு போட்டு அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க. நிறைய வேலைப்பாடுகளோட அவங்களோட அணிகலன்கள் இருந்திருக்கு. இந்த கைவினை தயாரிப்புகள் வந்து எப்பவுமே நம்ம உபரி ஆகும்போது என்ன செய்வோம், ஏற்றுமதி செய்வோம். அதே மாதிரி இவங்களும் கைவினை தயாரிப்புகள் எல்லாமே மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸஸும் மெசபடோமியால கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, மெசபடோமியா அகழாய்வுல இவங்க கைவினை பொருட்கள் இது பண்ணதா, ஏற்றுமதி பண்ணதா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, தவிர அவங்க நிறைய கற்கள், சங்கு, ஸ்ட்ரீட் கார்னேலியன் நிறைய சொன்னோம். அது எல்லாமே எங்க உற்பத்தி பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கேன். சங்கு அப்படின்றது எங்க உற்பத்தி மையம் பாத்தீங்கன்னா நாகேஸ்வர் அண்ட் பாலகோட். வைடூரியம் அப்படின்றது ஷார்ட்டுகை. ஷார்ட்டுகை ஏற்கனவே பார்த்திருப்போம். சிந்துவெளி நாகரிகத்தோட வடக்கு எல்லை தான் ஷார்ட்டுகை, ஆப்கானிஸ்தான். ஷார்ட்டுகையில வைடூரியம், லோத்தல், குஜராத்தில் உள்ள லோத்தல்ல கார்னேலியன் எனப்படும் சிவப்பு நிற மணிக்கற்கள் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. தெற்கு ராஜஸ்தான்ல நுரைக்கல் எனப்படும் ஸ்ட்ரீடைட் கல், நுரைக்கல்ல மாக்கல்னு சொல்லுவாங்க. செம்பு அப்படின்றது ராஜஸ்தான்லயும் ஓமன்லயும் அவங்க வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இது தவிர மட்பாண்டங்கள் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்பாண்டங்கள் ஃபர்ஸ்ட் சக்கரம் வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, மட்பாண்டங்கள் ஒன்னொன்னும் சுடப்பட்ட மட்பாண்டங்களா இருந்திருக்கு. அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த மட்பாண்டங்கள். அதாவது மட்பாண்டம் வந்து எப்படி இருக்குன்னா அடர் சிவப்பு நிற கலர்லையும், அதுல வேலைப்பாடுகள் பண்றதெல்லாம் கருப்பு கலர்லையும் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த மட்பாண்டங்களா இருந்திருக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன மாதிரியான மட்பாண்டங்கள்ல பொருட்கள் தயாரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீடம் வச்ச தட்டு, தானியம் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஜாடி, துளை, ஹோல்ஸ் எல்லாம் போடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள், நீரை சேர்த்து வைக்கும் கலர், கையில பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான குறுகிய பிடியோட இருக்கிற கோப்பை, துணி சிறுத்தும் கீழே உள்ள தாங்கும் பகுதி அகன்றும் உள்ள கோப்பைகள், இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க. அவங்க அந்த மட்பாண்டங்கள் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் செஞ்சதுல என்னென்ன மாதிரியான சித்திரங்கள் வரைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலே பார்த்தோம் அடர் சிவப்பு நிற மட்பாண்டங்கள்ல கருப்பு நிறத்துல நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அந்த வேலைப்பாடுகள், சித்திரங்கள் எதெல்லாம் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரச மர இலை, மீன் செதில், ஒன்றை வெட்டும் வட்டங்கள், இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி சர்க்கிள்ஸ், கோணல் மாடலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், நிறைய ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ல அவங்க நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நிறைய ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ், தாவரங்கள், விலங்குகள், அதோட ஓவியங்களை கூட கருப்பு நிறத்துல அவங்க மட்பாண்டங்களை வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான மட்பாண்டங்கள்
மண்பாண்டங்கள்ல தட்டு அந்த மாதிரி ஜாடி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. இது செய்யறதுக்கான மண்பாண்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நன்கு சுடப்பட்டதா இருந்தது, நுட்பமான வேலைத்திறன் கொண்டதாகவும் அவங்க பயன்படுத்தினாங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் உலோகங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க, கருவிகள், ஆயுதங்கள். ஓகேங்களா. இது தெரியும், சிந்துவெளி நாகரிகமே பாத்தீங்கன்னா வெண்கல நாகரிகம் தான். அப்ப வெண்கலம் மிக உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெண்கலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பும் டின்னும் கலந்ததான் வெண்கலம். அப்ப மக்கள் வந்து செம்பு வெண்கல கருவிகள்லாம் செய்ய தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, உலோக கருவிகள் செய்ய தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கான கருவிகள். வேளாண்மை உற்பத்தி, இப்ப வேளாண்மை செய்யற நமக்கு கலப்பை வேணும், அதே மாதிரி கைவினைப் பொருட்கள் செய்யறதுக்கு அதுக்கு சில கருவிகள் வேணும். அந்த மாதிரியான கருவிகள் அவங்க செஞ்சிருக்காங்க. படிகக்கல் ஸ்ட்ரீட் டைப் பார்த்தோம். அதுல செய்யப்பட்ட கத்தி, செம்பு பொருட்கள், எலும்புல கூட அவங்க கருவிகள் செஞ்சிருக்காங்க. தந்தத்துல செஞ்சிருக்காங்க. கத்தி, சவர கத்தி, ஷேவ் பண்ற அந்த சவர கத்திகள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இது தவிர செம்பினால் செய்யப்பட்ட கூர்மையான கருவி, உளி, ஊசி, மீன் தூண்டில இருக்கிற முள்ளு, கத்தி, நிறுவை தட்டு, தராசு, முகம் பார்க்கிற கண்ணாடி, அஞ்சனம் தீட்டு குச்சி, இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இதுல இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டு, அந்த கண்ணுல மை தீட்டு குச்சி, இந்த மாதிரியான மேக்கப் திங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய முகஞ்சதாரோட கிடைச்சிருக்கு. இது தவிர செம்பில செஞ்ச கருவிகள், ஈட்டிகள், உளி, கோடாரி, இந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அம்பு, ஈட்டி, கோடாரி இதெல்லாம் ஆயுதங்களா பயன்படுத்திருக்காங்க. குதிரை இல்லை அப்படின்ற மாதிரி இங்க இரும்பு இல்லை. ஓகேங்களா. இது தவிர ஸ்பெஷலான ஒரு கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோரி செட். ஓகேங்களா. செட் அப்படின்ற ஒரு மூலக்கல், அது ரோரி அப்படின்ற இடத்துல அதிகமா கிடைச்சதுனால அதை ரோரி செட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை சொல்றாங்க. ரோரி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரு படிவு பாறையில இருந்து பெறப்படுறான். இது ஒரு டைப் ஆஃப் சிலிக்கா கல் தான். ஓகேங்களா. ரோரி செட் அப்படின்றது செட் எனப்படும் மூலப்பொருள் படிவு பாறையில இருந்து கிடைக்குது. இது வந்து ஒரு சிலிக்கா டைப்ல இருக்கிற ஒரு கல், பாகிஸ்தானோட ரோரியில கிடைக்குது. ஓகேங்களா. சோ அதனால இந்த ரோரி செட் அப்படின்னு அழைக்கப்படுது. கூர்மையான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு ரோரி செட் அப்படின்ற கல்லை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு சிலிக்கா டைப் ஆஃப் கல். இது தவிர மொகஞ்சதாரோல நமக்கு நடனமாடும் பெண்ணின் சிலை, நடன மாது சிலைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மொகஞ்சதாரோல நடனமாடும் பெண்ணின் சிலை வந்து எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேக்ஸ் மெழுகு. ஓகேங்களா. மெழுகுல உலோகத்தை உருக்கி ஊத்தி அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வெளியில எடுக்கிறது. ஓகேங்களா. அந்த மாதிரியான பெண்ணோட சிலையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த உலோகத்தை உருக்கி மெழுகுல போட்டு அச்செடுக்கிற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நடனமாடும் பெண்ணின் சிலை, அதாவது நடனமாடு சிலை எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. ஓகேங்களா. அது இங்கிலீஷ்ல லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது தவிர துணிகள், அணிகலன்கள் என்ன பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணியாலான ஆடைகள், பருத்தியாலான ஆடைகள், பட்டு, பருத்தி பத்தின அறிவு, பட்டு கூட அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கு. இது தவிர மதகுரு போல தோற்றமளிக்கும் உருவம் சொல்லியிருப்பாங்க. அதாவது தாடி மனிதன் சில புக்ல போட்டிருப்பாங்க, சுடுமண் பொம்மை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா மதகுரு போல தோற்றமளிக்கும் உருவம் போட்டிருப்பாங்க. இதுவும் கிடைச்சது மொகஞ்சதாரோ தான். அச்சனம் தீட்டு குச்சி கிடைச்சது, நடன மாது சிலை, இந்த மதகுரு போல தோற்றமளிக்கும் உருவம், இது எல்லாமே மொகஞ்சதாரோட தான் கிடைச்சது. ஓகேங்களா. சுடுமண் பொம்மை, தாடி மனிதன், மதகுரு போல தோற்றமளிக்கும் உருவம், இது எல்லாமே ஒண்ணுதான் மொகஞ்சதாரோல கிடைச்சது. அந்த உருவத்துல ஜென் மாதிரி இருக்கும். அந்த உருவத்துல இருந்து மேல வந்து துணியாலான ஒரு மேலாடை வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த துணியிலேயே அவ்வளவு வேலைப்பாடு வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி வேலைப்பாடுகள், கைவினை இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமா தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம அந்த துணியிலே தெரிஞ்சுக்கலாம். அந்த சுடுமண் பொம்மை இருக்கு இல்லையா, அது எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீடைட் கல், அதாவது நுரைக்கல். ஓகேங்களா. நுரைக்கல், மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீடைட் கல்லால் ஆனது சுடுமண் பொம்மை. அதுவே அந்த நடன மாதிரி சிலை பாத்தீங்கன்னா செம்பால் ஆனது. ஓகேங்களா. இது தவிர அணிகலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லு உலோகங்களான அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. செம்பு, வெண்கலம் அந்த மாதிரியான உலோகங்களான அணிகலன்கள், கல்லுல கூட அணிகலன்கள் செஞ்சு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அந்த நடனமாடும் பெண் சொன்னோட மொகஞ்சதாரோல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது செம்பினாலான ஒரு சிலையா தான் இருந்திருக்கும். அந்த நடனமாடும் பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா முழங்கையோட மேல், இல்லன்னு ஒரு 4 வளையல் 5 வளையல் போடுவோம் அவ்வளவுதானே, அவங்க வந்து முழங்கையோட மேல் பகுதி வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இது தவிர கார்னிலியன் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு நிற மணிக்கற்கள் கொண்ட அணிகலன்கள், செம்பு, தங்கம் இந்த மாதிரியான வேலைப்பாடு கொண்ட அணிகலன்களை அவங்க அணிஞ்சிருக்காங்க. அதுலயும் நிறைய டிசைன்ஸ் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உபரியாகிற அணிகலன்களை அவங்க மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. சோ எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள், இதெல்லாம் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்ச எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. இங்க பெண் மட்டுமல்ல, சிந்துவெளி மக்கள் ஆண்களும் அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. சோ அணிகலன்கள் பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்கள், இதாலான அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. முதலே பார்த்தோம் கார்னிலியன் எனப்படும் சிவப்பு நிற மணிக்கற்களாலான அணிகலன்கள். ஆடைகள்ல பாத்தீங்கன்னா பட்டு, பருத்தி மாதிரி கம்பளி ஆடைகளும் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து எடைக்கற்கள், அளவீடுகள். முதலே பார்த்தோம் தரப்படுத்தப்பட்ட அளவீடு எடைகள் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. அவங்க இந்த மாதிரி எடைகள் பயன்படுத்தினதுனால மேபி அவங்க பெரிய வணிகர்களா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே தளர்க்கிறதுக்கு வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளையும், வெயிட் போடுறதுக்கு வந்து சர்ச் எனப்படும் மூலக்கல்லாலான கியூப் ஷேப்ல இருக்கிற எடை கற்களையும் அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. நீள தளக்க அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி, வெயிட் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா செட், அதாவது படிகக்கல்னு சொன்னோம், அதாலான எடை கற்களை பயன்படுத்திருக்காங்க. ஷேப் பாத்தீங்கன்னா கனசதுரம், கியூப் வடிவத்துல அந்த எடை கற்கள் இருந்திருக்கு. அந்த எடை கற்களும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனரி சிஸ்டத்துல இருக்கு. அதாவது இரும எண் முறை. ஓகேங்களா. விகிதம் எல்லாமே இரு மடங்குல போற மாதிரி அவங்க வந்து அந்த எடைக்கற்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எடைக்கற்கள் பாத்தீங்கன்னா 1:2, அதாவது 1 2 2 4 4 2 8 7 2 16 16 32 அந்த மாதிரி பைனரி சிஸ்டத்துல அவங்க வந்து எடைக்கற்களை வந்து பயன்படுத்திருக்காங்க. மேபி இந்த எடைக்கற்கள் வந்து இப்ப எப்படி நம்ம தங்கம், வெள்ளி இதெல்லாம் எடை போடுறோம், அந்த மாதிரி உலோகமோ அணிகலன்களையோ அவங்க எடை போடுறதுக்காக இந்த எடைக்கற்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 16 விகிதம் கொண்ட ஒரு சிறிய எடை அளவீடு கூட கிடைச்சிருக்கு. இது தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு 13 கிராம் இருந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ உள்ள அளவுப்படி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வைங்க, அந்த மாதிரி 13 கிராம் கொண்ட சிறிய எடை அளவீடு கிடைச்சிருக்கு. இது தவிர அவங்க வந்து 1 இன்ச் அப்படின்றது இப்ப உள்ள என்ன அளவுன்னு பாத்தீங்கன்னா 1.25 சென்டிமீட்டர் அவங்க 1 இன்ச் அப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது தவிர செப்பு தராசும் மொகஞ்சதாரோட கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. மொகஞ்சதாரோட கிடைச்ச பொருட்கள் பாத்தீங்கன்னா செப்பு தராசு, அஞ்சனம் தீட்டும் பூச்சி, பெருங்குளம் இங்கதான் நெய்யப்பட்ட பருத்தி, வேற
இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இந்த நடனமாது சிலை, தாடி மனிதன், அதாவது தாடி மனிதன் நீங்க என்ன சொல்லுவீங்க, சுடுமண் பொம்மை, மதகுரு போல தோற்றம் அளிக்கும் உருவம், இது எல்லாமே மகுந்ததாரால தான் கிடைச்சிருக்கு. கால்நடை வளர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி ஏற்கனவே பார்த்தோம். செபு டைப் ஆஃப் மாடு வந்து பெரிய உடலமைப்பை கொண்ட செபு, அதாவது காளை மாடுகள்ல ஒரு முத்திரைகளை அவங்க பொறிச்சிருக்காங்க. அது மூலமா செபு டைப் ஆஃப் மாடு பயன்படுத்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து பெரிய வகை காளை துருவம், இது சிந்துவெளி முத்திரைகள்ல இருக்கு. இது வந்து செபு ஆர் ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க ஹரப்பா மாடுகளை. ஓகேங்களா, பெரிய உடலமைப்பு கொண்டது, குதிரை இல்லை. இது தவிர நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் ஏற்கனவே. அடுத்து பாத்தீங்கன்னா முத்திரை எழுத்துருக்கள். ஓகேங்களா, முத்திரை அதாவது அவங்க பயன்படுத்தின முத்திரைகள், எழுத்துருக்கள் அப்படிங்கிறது அவங்களோட எழுதும் திறன். ஓகேங்களா, அவங்களோட எழுத்துக்கள் எந்த மாதிரி இருந்தது, சோ அவங்களுக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு. ஓகேங்களா, அது மூலமா அவங்களுக்கு எழுதும் கலை அறிவு வந்து இருந்திருக்கு அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா, இது தவிர முத்திரைகள்னா எதால் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா நுரைக்கல்லால் ஆனது, செம்பு, சுடுமண், தந்தம் இதாலான முத்திரைகள் பயன்படுத்திருக்காங்க. மேபி அது வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க சிந்துவெளி மக்களுக்கு வந்து எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னாலும் இன்ன வரைக்கும் அந்த எழுத்துக்களை வந்து வாசிக்க முடியல. ஓகேங்களா, அதை வாசிக்க முடிஞ்சா இன்னும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி நிறைய உண்மைகள் வெளியே வரும். பட் ஆனா இது வரைக்கும் அதை வந்து வாசிக்க முடியல அப்படின்றத உண்மை. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் இருக்கு, இருந்தாலும் அது வாசிக்க முடியல. மிக நீளமான எழுத்து தொடர் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல 26 குறியீடுகள் இருக்கு. ஓகேங்களா, அவங்களோட எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுல காணப்படுது, லட்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள், இதுல மட்பாண்டங்கள்ல கூட அவங்களோட எழுத்துக்கள் காணப்படுது. ஓகேங்களா, பொறிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பொறிப்புகள் மிக குறுகிய பொறிப்புகளா இருக்கு. தொடர்களா இருக்கும். சராசரியா 5க்கும் குறைவான குறியீடுகள் அதுல இருக்கு பொறிப்புகள். ஓகேங்களா, அதுக்கடுத்து ரோசட்டா கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு. அதுல காணப்பட்டது மாதிரி சிந்துவெளி மக்கள் எழுத்துக்கள்ல மும்மொழிகள்லாம் பயன்படுத்தப்படல. ஓகேங்களா, ஜென்ரலா நம்ம எழுதுறது எப்படி எழுதுவோம்னா இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் எழுதுவோம். ஆனா சிந்துவெளி மக்கள் வலதுபுறத்துல இருந்து இடதுபுறம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, சோ சிந்துவெளி மக்கள் பத்தின எழுத்துக்களை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, வாசிக்க முடியலனாலும் அந்த எழுத்துக்களை பத்தி ஒரு அறிஞர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரஷ்ய அறிஞர் யூரி ரோரோசோ அப்படின்றவர் கணினி மூலம் சிந்துவெளி மக்களோட எழுத்துக்களை பகுப்பாய்வு செஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிந்து எழுத்துக்கள் அப்படின்றது திராவிட மொழி குடும்பத்தை போன்ற வார்த்தை வரிசைகளை ஒத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சிந்து எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை கொண்டிருக்கு. இது தவிர அறிஞர் ஐராவத மகாதேவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கு. இவரும் பாத்தீங்கன்னா இது திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. இது தவிர வரலாற்றறிஞர் பர்கோலா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு பெயர்களுடன் ஒத்துப்போதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பர்கோலாவா இருக்கட்டும், ரஷ்ய அறிஞர் யூரி ரோரோசோவா இருக்கட்டும், அறிஞர் ஐராவத மகாதேவனா இருக்கட்டும், சிந்துவெளி மக்களோட எழுத்துக்கள் மோஸ்ட்லி திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது தவிர வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையில கிடைச்ச கற்கோடாரி, அதுல உள்ள குறியீடு, அந்த கற்கோடாரியில உள்ள குறியீடு சிந்துவெளி மாதிரி குறியீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர தமிழ்நாடு தொல்லியல் துறையால ஃபைட் பண்ணப்பட்டது பூம்புகார்ல மேல பெரும் பள்ளம் அப்படின்ற இடத்துல கிடைச்ச பானைகள்ல அம்பு போன்ற குறியீடு. ஓகேங்களா, பானைகள்ல இருக்கிற அம்பு போன்ற குறியீடு முகஞ்சதாரோ லட்சணை மாதிரி சேமா அந்த மாதிரி லைக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறையால 2007 மேல ஃபைன் பண்ணப்பட்டதான். ஓகேங்களா, அந்த பானைகள்ல உள்ள அம்பு போன்ற குறியீடு முகஞ்சதாரோ லட்சணைகளை ஒத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இடம் வந்து பூம்புகார்ல உள்ள மேல பெரும் பள்ளம். ஓகேங்களா, இது தவிர அவங்க வந்து கலை பொழுதுபோக்கு என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கல உருவங்கள் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மட்பாண்டங்கள்ல இந்த மாதிரி நிறைய கலைகள், கைவினைகள் எல்லாமே டிராயிங்ஸ் உருவங்கள்ல இதெல்லாம் வந்து பொறிச்சிருக்காங்க. இது அவங்களோட கலை திறனை வந்து குறிக்குது. இது தவிர முகஞ்சதாறுல அந்த ஸ்ட்ரீட் டைட்டுகள், அதாவது மாக்கல்லாலான, அதாவது நுரைக்கல்லாலான மதகுரு ஆர் அரசன், தாடி மனிதன், சுடுமண் பொம்மை எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸ்ட்ரீட் டைட் கல்லாலான மதகுரு அரசன், செம்பினாலான நடனமாடும் பெண், இதெல்லாம் சிலை வந்து முகஞ்சதாறுல கிடைச்சிருக்கு. இது அவங்களோட கலை திறனை வெளிப்படுத்துது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பினால் செய்யப்பட்ட அந்த நடனமாடும் பெண் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் டைட் கல்லால அவங்க மதகுரு அரசன் வந்து செஞ்சிருக்காங்க. கல் சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹரப்பா முகஞ்சதாரோ தோலவீரால கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, கல் சிற்பங்கள் ஹரப்பா முகஞ்சதாரோ தோலவீரால கிடைச்சிருக்கு. ஹரப்பா அண்ட் முகஞ்சதாரோ இஸ் இன் பாகிஸ்தான், தோலவீரா இஸ் இன் குஜராத், இந்தியா. ஓகேங்களா, இது தவிர அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மை வண்டி, கிளிகிழப்பு, கோலிக்குண்டு, சக்கரம், பம்பரம், இப்படி செஸ்ல உள்ள காய் மாதிரி அங்கேயும் காய்கள் கிடைச்சிருக்கு. கட்டிடங்கள் வரையப்பட்ட பலகைகள், இதெல்லாம் அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டுகளா இருந்திருக்கு. இது தவிர இந்த சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற மாதிரியான பொம்மைகள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட்டுல களிமண் பொம்மை, சிறிய களிமண் குரங்கு, தலையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மை, கொட்டைகளை குறிக்கிற அணில் பொம்மை, மண்ணாலான நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகளும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டுகள், கலை திறனுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தவெளி நாகரிகத்துல வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான எவிடன்சஸ் இல்ல, அரண்மனை இருந்ததுக்கான எவிடன்சஸ் இல்ல. அப்ப நம்பிக்கை அவங்க மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அவங்க இயற்கையை வழிபட்டிருக்கலாம், இது தவிர அரச மரத்தை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கையை பத்தி சொல்றாங்க. காலிபங்கள்ல எப்படி உழுத நிலங்கள், கலப்பை, மரக்கலப்பை கிடைச்சதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி காலிபங்கள்ல நெருப்பு குண்டங்கள், அதாவது வேள்வி பீடங்கள் இருந்ததுக்கான எவிடன்ஸும் காலிபங்கள்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, வேள்வி செய்யற அந்த வேள்வி பீடங்களும் கிடைச்சிருக்கு. சுடுமண் உருவங்களை பார்க்கும்போது மேபி அவங்க கிட்ட தாய் தெய்வ வழிபாடும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இறந்தவங்களை புதைக்கவும் செஞ்சிருக்காங்க, இறந்தவங்களை எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இறந்தவங்களை புதைக்கிறதுக்குன்னு நிறைய விரிவான நடைமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, புதைக்க மட்டும் செய்யல, எரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இது தவிர ஹரப்பால காஃபின் பரியல்ஸ், அதாவது புதைப்பாங்க இல்லையா இறந்தவங்களை, அந்த குடியில மட்பாண்டம், அவங்களுக்கு பிடிச்ச அணிகள், தாமிர கண்ணாடி, மணிகள், நம்ம எப்படி இறக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு சொல்லி புதைப்பாங்க, அந்த மாதிரி தாமிர கண்ணாடி, மணிகள், அணிகலன்கள் எல்லாம் போட்டு இது பண்றதுனால இறப்புக்கு பின்னால அவங்க வந்து மனுஷங்க மேபி நம்பிக்கை வந்து அதோட பிலீஃப் இருக்கு அப்படின்றத அவங்களுமே நம்பி இருக்காங்க. ஓகேங்களா, இது தவிர ஹரப்பா மக்களோட
வர்த்தகம் வணிகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. முதன்மை தொழில் என்னன்னு அப்படின்னு தெரியல. பட் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செஞ்சிருக்காங்க, பானைகள் செஞ்சிருக்காங்க, அணிகலன்கள் செஞ்சிருக்காங்க, வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் அதிகமா இருந்திருக்காங்க, கால்நடை வளர்த்திருக்காங்க. சக்கரத்தோட பயன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது மூலமா தான் அவங்க மட்பாண்டங்கள் செஞ்சிருக்காங்க. நூல் நூக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகளும் கிடைச்சதுனால நூல் நூற்று இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இது தவிர மணி, அணிகலன், சங்கு, உலோக வேலை இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே அவங்களோட தொழில்களா இருந்திருக்கு. பட் முதன்மை தொழில் தெரியவில்லை. ஓகேங்களா. வணிகம், பரிவர்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசபடோமியாவோட நெருக்கமான வணிக தொடர்பு அவங்களுக்கு இருந்திருக்கு. இது தவிர இந்தியாவோட பிற பகுதி மக்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வடமேற்கு பகுதி மட்டும்தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பீரியட்ல இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு சொன்னோம். அப்ப மித்த பகுதி மக்களோடய அவங்க தொடர்புல இருந்திருக்காங்க. இது தவிர சுமேரிய நாகரிகத்தோட அவங்க கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. சுமேரிய நாகரிகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ள ஓமன், பஹ்ரைன், ஈரான் இதுதான் சுமேரிய நாகரிகம் நிலவிய இடங்கள். அதாவது இந்திய மேற்காசிய பகுதிகள், மேற்கு ஆசிய பகுதிகள் இவங்களோடையும் வணிகம் இருந்திருக்கு அப்படின்றது எது மூலமா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சுமேரிய நாகரிகம் நிலவிய பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைச்சது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது தவிர யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள்ல மெலுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அதுல மெலுகா அப்படின்றது சிந்து பகுதி. ஓகேங்களா, யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புல மெலுகான்னு சொல்லிட்டு அது சிந்து பகுதியை வந்து இந்த கல்வெட்டுல குறிச்சிருப்பாங்க. இது மூலமா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் வணிக தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர ஓமன்ல ஹரப்பா ஜாடி ஓமன்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஓமன்றது சுமேரிய நாகரிகம் நிலவிய பகுதி தான். மெசபடோமியால ஹரப்பா முத்திரைகள், இடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மடிகள் இது எல்லாமே கிடைச்சது மூலமா மெசபடோமியாவோட வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு இத்தனை எவிடன்சஸ் அதை ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா. இது தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னீலியன், வைடூரியம், செம்பு, தங்கம் இந்த மாதிரி பல வகைப்பட்ட மரங்கள் இது எல்லாமே அவங்க மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரப்பா மக்கள் கிட்ட எல்லா மூலப்பொருளும் கிடைக்காது. அப்ப மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுக்கு அவங்க இந்தியாவோட மற்ற பகுதிகளில் கூட இந்த மூலப்பொருட்கள் பெற்று அவங்க மற்ற பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. இது தவிர ஹரப்பா மக்கள் அவங்களோட பண்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எப்படி அவங்களோட எழுத்துக்கள் பார்க்கும்போது திராவிட எழுத்துக்களை ஒத்து காணப்படுதுன்னு சொன்னமோ அதே மாதிரி அவங்க பேசுனது திராவிட மொழியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. தொல்லியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா சிந்து சமவெளி வீழ்ச்சிக்கு அப்புறமா மக்கள் கிழக்கு தெற்கு பகுதியை நோக்கி இடம்பெயர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. அதுலயும் ஸ்பெஷலா கிழக்கு தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இடம்பெயர்தலே பாத்தீங்கன்னா விவசாயிகள்னா ஒரு குடும்பமா, கால்நடை வளர்ப்பவங்க ஒரு குடும்பமா, அந்த மாதிரி வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் இந்த மாதிரி குழுக்களா வந்து வெளியேறி அவங்க வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் தொடக்க கால ஹரப்பான்றது 3300 to 2600 கிராம நாகரிகம் தொடர்புடைய பகுதிக்கான எவிடன்ஸ் அம்ரில். முதிர்ந்த ஹரப்பா 2600 to 1900 ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அது நகர நாகரிகத்தோட தொடர்புடைய பகுதிகள். 1700 அப்படின்றது பிந்தைய ஹரப்பா, அதாவது 1900 to 1700 இதுல வந்து அவங்களோட வீழ்ச்சி இந்த பீரியட்ல நடந்திருக்கு. ஓகேங்களா, அவங்களோட வீழ்ச்சி மேபி எதனால நடந்தது இன்னும் எக்ஸாக்டா தெரியல. இதனால இருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேபி பருவநிலை மாற்றத்தினாலேயோ மெசபடோமியாவோட வணிக வீழ்ச்சினாலேயோ அந்த சிந்து நதியோட வறட்சினாலேயோ இல்ல சிந்து நதியோட வெள்ளப்பெருக்கினாலேயோ அந்நியர்களோட படையெடுப்பினாலேயோ சிந்துவெளி மக்களோட நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். அதனால அவங்க தெற்கு கிழக்கு பக்கம் நோக்கி நகர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீழ்ச்சி பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா, இது தவிர இத்தனையும் உங்களுக்கு திட்டமிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன், கட்டிடக்கலை இது எல்லாமே பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு குடிமை அதிகாரி, அதாவது ஒரு கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த எழுத்துக்கள் சிந்துவெளி மக்களுக்கு எழுத்துக்கள் இருக்கு அதை வாசிக்க முடியலன்னு சொன்னோம். ஓகேங்களா, பட் முதல் எழுத்தை வந்து எழுதினவங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சுமேரியர்கள் தான். ஓகேங்களா, முதல் எழுத்து வடிவம் யாரால இது பண்ணப்பட்டதுன்னா சுமேரியர்கள் தான். சோ இதோட சிந்துவெளி நாகரிகம் இந்த வீடியோட முடியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ. சோ த்ரூ திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ வி கேன் ஃபுல்லி அனலைஸ் அபவுட் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேங்களா, சோ இதுல உள்ள நோட்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் முடிஞ்சு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.